வணக்கம் நண்பா. டெட்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறேங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், கதலி. கதலினா வாழை. பூகம். பூகம்னாக்க கமுகு. கவரி சாமரை. மன்றல் மாளிகை. ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, பிழை திருத்துக. ஒரு ஓர். சரியான விடையை தேர்வு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒரு நண்பர். ஒருன்ற வார்த்தை எதுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னாக்கா, உயிர் மெய்க்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னாக்கா அது ஒருன்னு வரணும். அதனால் இது கரெக்டு. பி ஆப்ஷன் ஏன் தப்புனாக்கா, தோங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கணும், அவங்க ஒருன்னு வந்திருக்கணும். ஆனால் அவங்க ஓர்னு கொடுத்துருங்கிறனால இது ராங்கு. இந்த இடத்துல அரைன்னு இருக்குங்களா? சி ஆப்ஷனில் ஒரு அரைன்னு இருக்குங்களா? ஆன்ற எழுத்து ஒரு உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓருன்ற வார்த்தை வந்திருக்கணும். வந்திருந்தாக்க அது கரெக்டாக, இவங்க ஒருன்னு கொடுத்துருங்கிறனால அது ராங்கு. ஓ ஆப்ஷன் டியில் ஓர் நூல். நூ அப்படின்ற எழுத்து ஒரு உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒருன்ற வார்த்தை வந்திருக்கணும். இவங்க ஓர்னு கொடுத்துங்கிறனால அந்த ஆன்சரும் ராங்கு. ஓகேங்களா? அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, பிழை திருத்துதல். ஒரு ஓர். புத்தகம். பூன்ற எழுத்து என்னது? ஒரு உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒருன்ற வார்த்தை வந்திருக்கணும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஒரு புத்தகம். கரெக்டு. இது உங்களுக்கான கேள்வி. இந்திய நூலகவியலின் தந்தை யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.